வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மே ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே, ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி மாதம் 10ஆம் நாள் வியாழக்கிழமை, ஆங்கிலத்தில் 27/8/2026 காலையில் 9:10 வரைக்கும் வளர்ப்பிறை சதுர்த்தசி திதியும் அதற்கு பிறகு பௌர்ணமி திதியும் காணப்படுது. நாள் முழுவதும் அவிட்ட நட்சத்திரம் காணப்படுது. காலையில் 7:55 வரைக்கும் சோபன நாமயோகமும் அதற்கு பிறகு அதிகண்ட நாமயோகமும் காணப்படும். காலையில் 9:09 வரைக்கும் வணிசைக்கரணமும், இரவு 9:33 வரைக்கும் பத்திரைக்கரணமும், அதற்கு பிறகு பவக்கரணமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படும். இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னாலும் தெற்கு திசையில் இருக்க அதுக்கான பரிகாரம் தைலமாகும். தெற்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் தைலத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். தைலம்ங்கிறது வலி நிவாரணி. தைலத்தை தானமாக கொடுத்துட்டு போகும்போது உங்கள் காரியங்கள் சிறப்பாக அமையும். அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 10:45 11:45 வரைக்கும், மாலையில் 12:15 1:15 வரைக்கும் நல்ல நேரம். மதியம் 1:45 3:17 வரைக்கும் ராகு காலம். காலையில் 6:04 7:36 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 9:08 10:40 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி. அதாவது நம்மட சாஸ்திரத்தின்படி பார்த்தீங்கன்னா ஒரு விதி சொல்லப்படுது, சூரிய உதயத்தோடு இருக்கிற திதியை தான் அன்றைய நாளில் முன்னுரிமை கொடுக்கணும். ஆனால் கேலண்டர்னு சொல்லக்கூடிய தின காட்டிகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பௌர்ணமின்னு கொடுத்துருவாங்க, போயா அப்படின்றது கொடுத்துட்றாங்க. அப்போ இன்றைக்கு தான் நம்ம அந்த பூஜை காரியங்கள்லாம் செய்யணும். அப்போ போயா அப்படின்னா பௌர்ணமி இல்லாட்டி பூரணை அப்படின்னு சொல்லப்படுற இன்றைக்கி நாளில் இன்றைக்கி சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடு. ஒரு தெய்வ வழிபாடை இன்றைக்கி நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்தலம், முக்கியமானது அந்த தலம். அதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சமாதி, சித்தர்கள், முனிவர்கள், மகான்கள் சமாதியான ஸ்தலத்தில் போயிட்டு நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது. நீங்கள் தொடர்ந்து 12 பூரணை பௌர்ணமி இந்த நாட்களில் வழிபாடுகளை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சக்தி உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்த ஆரம்பித்து விடும். அது உங்களுக்கு சரியான பாதையும் வெற்றியும் தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிக்கும். இன்றைய நாளில் எதை செய்தாலும் பரவாயில்ல, வழிபாடுகளை முன்னுரிமை கொடுங்க. அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன விளக்கம் அப்படின்னா, எப்படி பலன் கேட்பது அப்படிங்கிற விளக்கம். இங்கே 100ல் 2% அல்லது 3% ஆட்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய லக்னம் தெரியும். ஓரளவுக்கு என்னுடைய ராசி நட்சத்திரம்னு சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு லக்னம் தெரியாது. ஒருத்தருடைய பலன் கணிப்பிடுறது லக்னத்தின் அடிப்படையாகவே கணிப்பிடப்படுது. அப்போ அந்த பலனை சொல்லும்போது நீங்கள் லக்னத்தின் அடிப்படையில் வச்சு கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். இங்கே ராசிக்கோ நட்சத்திரத்துக்கோ பெரிய விடயங்கள் இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ராசி எப்படி உருவாகுது, சந்திர பகவான் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நட்சத்திரத்தில் அவருடைய பயணத்தை மேற்கொண்டு இருப்பார். இப்போ இன்றைக்கு சாதாரணமாக நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அவர் கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு அப்படின்னா அடுத்தது ரோகிணி நட்சத்திரத்தில் பயணிப்பார். அதுக்கு அங்கிட்டு மிருகசீர நட்சத்திரத்தில் பயணிப்பார். அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிப்பார் ஒவ்வொரு நாளும். இப்போ அஸ்வினி, பரணி, கார்த்திகை, இந்த கார்த்திகையினுடைய தலைப்பகுதி அப்படின்னு சொல்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா மேசராசிக்குள்ளே வந்துடும்.
உடல் கால் பகுதியெல்லாம் உடல் கால் பகுதியெல்லாம் அப்படின்னு நம்ம பிரிப்போம் அதுகளை பகுதிகளாக. அது ரிஷப ராசிக்குள்ளே வந்துடும். இப்போ அவர் அஸ்வினியில் இருந்தாலோ பரணியில் இருந்தாரோ மேசராசி, அஸ்வினுடைய கார்த்திகையினுடைய தலையில் இருந்தால் அப்புறம் மேசராசி. அப்புறம் உடல் காலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அங்கே ரிஷபராசியாக மாறிடும். அப்புறம் ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரத்தில் எந்த குழப்பமும் இல்லை, அவர் ரிஷபராசி தான். ஆனால் மிருகசீசத்துக்கு வரும்போது அவர் தலைப்பகுதியும் உடல் ஆரம்ப பகுதிகளும் ரிஷபராசிக்குள்ளே வரும். மிருகசீடத்தினுடைய 3ஆம் 4ஆம் பாதம்னு நம்ம சொல்லுவோம். அதனுடைய 2 பாதங்கள் வரை, அதாவது இந்த உடல் அமைப்பை பொறுத்தவரை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 4ஆக பிரிப்போம். முதல் பாகம், 2ஆவது பாகம், 3ஆம் பாகமும் 4ஆம் பாகமும் எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனத்துக்குள்ளே வந்துடும். இப்படி சந்திரனுடைய நகர்வை வச்சு தான் ராசி கணிப்பிடப்படுது. ஒரு நட்சத்திரத்தின் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் அவர் பயணிக்கிறாரோ அந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாகவும், அந்த நட்சத்திரம் எந்த ராசி மண்டலத்துக்குள்ளே தெரியுதோ இல்லை அமைந்திருக்குதோ அந்த ராசி மண்டலம் ஜென்ம ராசியாகவும் மாறுது. அப்போ யாரை வச்சு நம்ம கணிப்பிடுறோம்? சந்திரன். சந்திரனுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா உடல் மனம். ஒருத்தருடைய உடலும் மனமும் எப்படி செயற்பட போகுது அப்படிங்கிற ஒரு விளக்க அந்த அமைப்பை தான் சந்திரன் கொடுக்குது. ஜாதக விதியின்படி தாய் கிரகம் அப்படின்னு சொல்கிறது, தாய் கிரகம் அப்படின்னு சொல்கிறது சந்திரனை சொல்கிறோம். ஒரு தாய் தான் கருமுட்டை உருவாக்கி அந்த கருமுட்டையில் உயிர் சக்தி சேர்ந்த பிறகு அந்த உயிர் வளம் பெறும்போது உடல் அமைப்பை கொடுக்கிறதே தாய் தான். உங்களுக்கு தொடர்பு புரிஞ்சிருக்கும். அப்போ உயிர் சக்தி தான் இங்கே கருமுட்டையில் உயிர் சக்தி சேர்ந்தா தான் உயிர் தளிக்கும், அந்த கரு உருவாகும். அப்போ அந்த உயிர் சக்தி எங்கே இருக்குது? தந்தைக்கிட்ட இருக்குது. இங்கே ஜோதிட விதியின்படி தந்தை கிரகம் அல்லது தந்தை அப்படின்னு சொல்கிறது சூரியன். சூரியனுடைய நகர்வு மாதத்திற்கு ஒரு ராசியில் இருக்கும். ஆங்கில மாதத்துக்கல்ல, தமிழ் மாதத்துக்கு. அவர் சித்திரை பிறக்கும்போது மேசராசியிலும், வைகாசி அப்படின்னு சொல்லும்போது ரிஷபராசிலையும், இப்படி அவருடைய ஒவ்வொரு மாதத்திற்கும் அவருடைய பயணத்தை மாற்றிக்கிட்டே வருவார். அப்போ அதாவது அந்த ராசின்னு ஒரு நாளைக்கு அவருடைய பயணம், அதாவது ஒளிக்கீட்டுகள் இந்த ராசி மண்டலத்தில் படுற நிலையை பொறுத்து உலகம் சுழன்று கொண்டு இருக்கிறது. பலனும் பொறுத்து எந்த ராசி மண்டலத்தின் ஊடாக அவருடைய ஒளிக்கதிர்கள் நம்மளுக்கு கிடைக்குதோ அது லக்னமாக மாறும். அது தோராயமாக 2 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா மாறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதுக்கும் ஒரு சிறப்பான கணக்குகள் இருக்குது, தோராயமாக புரிஞ்சுக்கொள்ளும். இப்போ காலையில் சூரிய உதயத்தில் இருந்து ஒரு 2 மணித்தியாலங்க எடுத்துக்கொள்ளும். சூரிய உதயம் ஒரு 6:05 வச்சுக்கிட்டா 8:05 வரைக்கும் சூரியன் முதல் ராசியாக, இப்போ ஒரு சித்திரை மாதத்தில் பிறக்கிற ஒருத்தராக இருந்தால் அவர் மேச ராசியில் மேச லக்னமாக பிறப்பார். அதாவது 6:05 8:05 8:05 பிறகு பார்த்தீங்கன்னா அவர் ரிஷப லக்னமாக மாறிடுறார். இப்படி தான் லக்னம் உருவாது. லக்னம் தான் உயிர். அப்போ லக்னம் தான் உங்களுடைய தனிப்பட்ட உங்களுக்குரிய அடையாளம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ராசின்னு பொது பேரை சொல்லும்போது உங்களுடைய லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு லக்னத்தினுடைய பலனை கேட்கணும். இந்த லக்னம் என்ன அப்படின்னா எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? இப்போ நான் மேச ராசிக்காரர்களே அப்படின்னு சொல்லும்போது மேச லக்னக்காரர்கள் அதை கொஞ்சம் அவதானமாக கதைக்கணும். மிதுன ராசிக்காரர்களே அப்படின்னு நான் சொல்லும்போது மிதுன லக்னக்காரர்கள் அதை கொஞ்சம் கவனிக்கணும். கன்னி ராசிக்காரர்களே அவங்களுக்கு பலன் அப்படின்னு நான் சொல்லும்போது கன்னி லக்னக்காரர்கள் அதை கொஞ்சம் கவனிக்கணும். ராசியை பார்க்கக்கூடாது, தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா மனம் சம்பந்தமான சில குழப்பங்களை கொடுக்கும், உடல் சம்பந்தமான குழப்பங்களை கொடுக்கும். ஏதாவது கொடுக்குதா அப்படின்னா அதை தெரிஞ்சு வச்சுக்கணும், தப்பில்லை. ஆனால் முக்கியமாக பார்க்க வேண்டியது லக்னம். அப்போ அந்த லக்னம் தான் முக்கியம்.
சரி, லக்னம் உங்களுக்கு தெரியாது, என்ன செய்யணும்? உங்கள் ராசி, உங்களுடைய ஜாதகத்தை எடுங்க. அதில் ராசி கட்டத்தில் ஒரு இடத்துல லானா அல்லது ஒரு கோடு அல்லது ஒன்றுன்னு எழுதியிருப்பாங்க. அது உங்களோட லக்னம். அதில் பார்க்க தெரியல, விபரங்கள்னு ஒன்று இருக்கும். ஜென்ம ராசி, ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம லக்னம், என்ன திதி, என்ன பிறை, என்ன யோகம், என்ன கரணம், என்ன நாளில் பிறந்திருக்கீங்க, இவ்வளத்தையும் கட்டாயம் முக்கிய விவரங்களை கொடுத்துருப்பாங்க. அப்படியும் தெரியலைன்னா ஒரு ஜோதிடத்தை போங்க, என் ஜாதகத்தை கொஞ்சம் கணிச்சு சொல்லுங்கன்னா அவர் சொல்லுவார். அப்போ லக்கணத்தை எல்லாம் கேட்டுக்கிட்டு தெளிவாக வந்துருக்கும். அப்போ லக்கண பலனை தான் எடுத்துக்கிட்டுறது நன்மையை தரும். அடுத்து நம்ம ராசி பலனுக்குள்ளே போயிடும். முதல்ல மேசராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். உங்களோட முயற்சி, நீங்கள் என்னத்தை முயற்சி பண்ணாலும் அதில் தடை ஏற்படும். தொழில் சார்ந்த முயற்சிகள் செய்கிறீங்களா, புதிய தொழில் மாற்றங்களை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா, வேண்டாம், சிக்கல்கள் இருக்குது. கடன் கொடுக்கல் வாங்கல சிக்கல்கள் வரும். அதனால் அவசரப்பட்டு கொடுக்கல் வாங்கல ஈடுபட வேணாம். கொடுக்கல் வாங்கலில் ஏற்கனவே ஏற்படுத்தி இருந்தால் அதில் சிக்கல்கள் கட்டாயம் இருக்கும். உடல் உபாதைகள் ஏற்பதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னத்தை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், சரியான முறையில் அவங்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிற விஷயத்தையும் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உடல் உபாதைகள், நோய்கள், வலிகள் எது ஏற்பட்டாலும் உடனடியாக வைத்திய சிகிச்சை நாடுறது நன்மை தரும். தம்பி தங்கச்சி விஷயத்தில் கவனமாக இருங்க, அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். ஒரு பயணம் போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்கள். இல்லைனா வீண அலைச்சல் மட்டுமே மிஞ்சும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றிக்கொள்ள செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், விநாயகப் பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இன்பமாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும், முக்கியமாக தாய், வாழ்க்கை துணை, குழந்தைகள், இந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் உங்களுக்கும் இடையில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் அவங்க செய்யலாம். ஏன்னா இன்றைக்கு உங்களால் தான் அது ஏற்படுது தர அவங்களால ஏற்படவில்லை. அதனால் யோசித்து நிதானமாக இருக்க நல்லது. பேசுகிற வார்த்தைகளை கவனம் வேண்டும். அடுத்தது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அதுவும் குடும்ப சொத்து, பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். பாக பிரிவினை கூடவே கூடாது. கையில் இருக்க பணத்தை தேவையில்லாமல் களியாட்டம், கொண்டாட்டம், அதுகளுக்கு போகிறதுக்கு செலவழிக்க வேண்டாம். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், களியாட்டம் சம்மந்தப்பட்ட கவனமாக இருக்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்வு ஏற்படும். அந்த புத்துணர்வில் நீங்கள் முயற்சி பண்ணுற எல்லா விஷயமும் உங்களுக்கு கை கொடுக்க போகும். அது மட்டும் இல்லாமல் தந்தை, தாய் வழி உறவு, தாய் சார்ந்த விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கும். வீடு, காணி, வாகனம், சொத்து, இந்த மாதிரி இதுக்கு சில இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடகு வச்ச திருப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுசாக வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியிலே கருத்து வேறுபாடு கண்ணியொண்டங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மன நிம்மதி, மன சந்தோஷங்கள்லாம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, பெண் தெய்வங்கள், குலதெய்வங்கள், கருணாநாதன், யோகாதிபதி வழிபாடுகளை, ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாயனத்தை கேட்கறது நன்மையை தரும். கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கடல் கடந்து தொடர்போட ஏதோ ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால், அது தொழிலாக இருக்கலாம், வியாபாரம் இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், ஏதோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நிதானம், பொறுமை தேவை. முயற்சிகளில் தடை இருக்குது. கையில் இருக்க பணத்தையோ இதில் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. குடும்ப உறுப்பினருக்கும் சேர்த்து சொல்கிறேன், இந்த மாதிரி கடல் கடந்த தொழில்களில் கவனமாக இருங்க. பெண்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுத்துகிறது, தூக்க இன்மை பிரச்சனைகள், போகிற பயணங்களில் சிக்கல்கள் ஏற்படுறது, வீண் அலைச்சல்கள், பத்திரப்பதிவுகள்லாம் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. தம்பி தங்கைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இன்பமாக அமையும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆள் மனசு ஆசைகள், அபிலாசைகள் எல்லாம் நிறையா இருக்கும் எல்லாருக்குமே. சில நேரங்களில் எதிர்மறையாகவோ குறைவாகவோ இல்லை கிடைக்காமல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது மனசை கொஞ்சம்
நம்ம தைரியப்படுத்திக்கிட்டோம்னா அது கடந்து போகலாம், இல்லைன்னா அது அழுத்தமாக கவலையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும், தேவையில்லாமல் அவங்களோட வாக்குவாதம் பண்ணுறது, அவங்க பிழை பண்ணிட்டு போட்டு இன்றைக்கி விடுங்க, அதுக்கான வாய்ப்பு வரும், அப்போ அவங்கள பார்த்துக்கொள்ளலாம். இன்றைக்கு நீங்கள் பேச போனால் அது பெரிய சிக்கலாக மாறும். பண இழப்பீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணங்களை தேவையில்லாமல் செலவழிக்காதீங்க. பேசுகிற வார்த்தையில் கவனம் வேணும். 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காதீங்க. அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீர்கள். அவர்களையும் முடிவு எடுக்க வேணாம்னு சொல்லுங்கள். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தில் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அழகாக அமையும். அடுத்து கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் சேர்த்து சொல்கிறேன். தொழில், வியாபாரம், கல்வி எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாளாக இருக்குது. ஆண் குழந்தைக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. தொழிலை முன்னிட்டு புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. பண வரவுகளை அதிகரிக்கணும்னு நினைக்கிற வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த நினைக்கிறீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. உங்களுக்குள்ளேயே ஒரு உற்சாகம் பெறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் உங்கள் ராசியானது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திரா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே அழகாமே. அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. அடுத்து கடல் கடந்து தொடர்போட ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் எது செய்கிறதா கவனம். நீங்களே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா கவனமாக இருக்கணும். ஏன்னா கடல் கடந்த தொடர்புங்கிறது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வாழ்க்கை சம்மந்தப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. பெண்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுத்தக்கூடிய நாளாக வீண் விரயங்கள் செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே அழகாமே. அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கவனம். நீங்கள் உங்களுடைய தந்தை, உங்களுடைய குழந்தை, முக்கியமாக ஆண் குழந்தை கவனம். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கவனமாக செய்யுங்க. பாத்ரூம் போனால் கூட கவனமாக கால்களை எடுத்து வைத்து போவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கல்கள், பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் களவு போகிறது, தொலைந்து போகிறது, காணாமல் போகிறது, விபத்துக்கு உள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பொருட்கள் விஷயங்கள்லையும் கவனமாக இருங்க, நீங்களும் கவனமாக இருங்க. அடுத்து ஆசை அபிலாஷைகளை குறைச்சிக்கிட்டால் நல்லது, இல்லைன்னா சிக்கல்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு, கவலைகள் வேதனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காதீங்க, அது சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்காதீங்க. அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்க சொல்லுங்கள். தந்தை வழி சொத்து, இன்சூரன்ஸ் சொத்துக்களை தடை தாமதங்களை காட்டுங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றிக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், சனி பகவான் அவருடைய சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு நிம்மதியாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. திருமணம் வரன் தேர்றதா இருக்கலாம், நிச்சயம் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கலாம், திருமணம் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கலாம், அல்லது திருமண வாழ்க்கையில் இருக்கவங்க கணவன் மனைவியாக இருக்கலாம். இவங்க சம்மந்தப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது, அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. தந்தை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகள் விஷயத்தில், வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாத நஷ்டம், தேவையற்ற முடிவுகள் எடுக்காங்க. அடுத்தது யாரோட என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், ஏதை பேசுகிறோம். ஏன்னா நீங்கள் ஒன்று பேசுங்க, அவங்க ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க, அதனால் சிக்கல் உருவாகும். அதனால் கவனமாக இருங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கள். மகாலட்சுமி, சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம் காரண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அழகாக அமையும். அடுத்து மகர் ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கடன் கொடுக்கல் வாங்கலில் உள்ள சிக்கல்கள் தீர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நன்மை, நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள், நீங்கள் விரும்பிய துறையில், விரும்பிய பல்கலைக்கழகத்தில்
அல்லது கல்லூரியில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை சம்மந்தமாக ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னா இன்றைக்கி எடுக்கலாம். உடல் உபாதைகள்லேருந்து வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படி வந்தால் ஏது வந்தனெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிரி தொல்லையிலிருந்து நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூரிய பகவான், விநாயகப் பெருமான் குலதெய்வங்கான யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, வீடு, காணி, வாகனம், சொத்து, அதுவும் பூர்வீக சொத்து, குடும்ப சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். திருமணம், வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கவனமாக இருங்க. நீங்களும் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய போகாதீர்கள். என்ன செய்கிறோம், ஏசுன்னு கவனமாக இருங்க. எங்கே இருக்கிறோம், என்ன செய்துக்கிட்டு இருக்கோம், எதை செய்துக்கிட்டு இருக்கோன்ற விஷயத்துலையும் கவனமாக இருங்க. குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. காதல், களியாட்டம், கொண்டாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தாய் வழி உறவு, தாய் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கணவன் மனைவியிடையிலே அந்நியோன்யங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மன நிம்மதி பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த சிக்கல்கள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்களாச்சும் நீங்களாவது 2 பேருக்கும் சேர்த்து சொல்கிறேன். இப்போ கடன் சிக்கல்கள்லையோ அல்லது தொழில் சிக்கல்களில் இருந்தாலும் அதெல்லாம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோய்களில் இருந்தால் அதுலேருந்து வெளிவரதுக்கு வாய்ப்பு, இல்லைன்னா சரியான சிகிச்சைகள் பெறுறதுக்கான வாய்ப்பு. இப்படி பல விஷயங்கள் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள பெண் தெய்வங்கள் மகாலட்சுமி குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். அதோட ஆதிபராசக்தி கவச பாராயணம் பார்த்து கேட்கறது நன்மையை தரும்.